அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கான ட்ராமாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ட்ராமா மாதிரி தெரியாமல் எல்லாமே ரியலாக இருக்கணும். சப்போஸ் நான் அந்த கேங்கில் சேர வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அவங்க என்னை பற்றின எல்லா விஷயங்களையும் தோண்டி துருவுவாங்க. அப்போ எதுவுமே செட்டப் மாதிரி தெரியக்கூடாது. ஓகேவா? ஹரிஷ் கேட்க, நிச்சயமா என்று பதில் சொன்னாள் கயல்விழி. அவளிடம் விடை பெற்று வெளியில் வந்து காரை எடுத்தவன் தன்னுடைய ஃப்ளாட்டுக்கு செல்லாமல் வேறொரு இடத்திற்கு சென்றான். ஹரிஷின் கார் போய் நின்ற அந்த இடத்தில் அப்போதுதான் கட்டுமான வேலைகள் முடிக்கப்பட்டிருக்க வெளிப்பகுதியில் ஒரே ஒரு பெரிய அறை மட்டும் இருந்தது. அதை சுற்றிலும் காம்பவுண்டு கட்டப்பட்டு வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு சாதாரண வீடு போல தெரிந்தது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு ஆஃபீஸ் போல இருக்க அதற்குள் நுழைந்தவன் முதலில் கதவை அடைந்தான். பின்பு அந்த அறையை நிதானமாக அவன் கண்கள் அலச அது ஒரு பிரைவேட் ஆஃபீஸ் ரூமுக்கான பக்கா செட்டப்புடன் இருந்தது. திருப்தியாக புன்னகைத்தவன் அங்கிருந்த பெரிய புக் ஷெல்ஃபின் அருகில் சென்றான். அதன் பின்பகுதியில் இருந்த ஒரு சீக்ரெட் பட்டனை அழுத்த அவனுக்கு பின்னால் இருந்த டேபிள் நகர்ந்து அடியில் இருந்த தரை விலகியது. அதற்குள் படிக்கட்டுகள் தெரிய அதில் இறங்கியவன் 3வது படிக்கட்டுக்கு அடியில் இருந்த ஒரு பட்டனை மீண்டும் அழுத்தினான். இப்பொழுது தரையும் டேபிளும் பழையபடி மூடி சாதாரணமாக தெரிய திடீரென்று யாராவது உள்ளே வந்தாலும் நிச்சயம் அவர்களுக்கு சந்தேகம் வராது. நிதானமாக அந்த படிக்கட்டுகளில் இறங்கியவன் உள்ளிருந்த சுவிட்சை தட்ட பளீரென்று லைட் எரிந்தது. அந்த வெளிச்சத்தில் அவனுக்கு முன்னால் ஒரு பெரிய லேப் அட்வான்ஸ் டெக்னாலஜிகளுடன் இருந்தது. அவன் விளையாட்டாக தயாரித்த ஹெர்பல் மெடிசனை முதலாக ஆண்டனிக்கு விற்றபோதே அவனுக்குள் அது சம்பந்தமான ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டிருந்தது. அதற்கு முழு வடிவம் கிடைக்காவிட்டாலும் பின்னால் ஏதோ ஒரு வகையில் பயன்படும் என்று நினைத்த ஹரிஷ் அப்போதே அதற்காக ஒரு ரகசிய இடத்தை உருவாக்கத் தொடங்கினான். இப்போதைக்கு அதை பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று நினைத்தவன் அவனை பற்றி தெரியாத ஆட்களை வைத்து இந்த பில்டிங் வேலையை முடித்தான். லேபுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கியவன் சில நாட்களுக்கு முன்புதான் அதை முழுமையாக செட் செய்து முடித்திருந்தான். அதற்குள் கயல்விழி மூலமாக இப்படி ஒரு வாய்ப்பு வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. மேலே இருந்தது போலவே கீழேயும் ஒரு புக் ஷெல்ஃப் இருக்க ஹரிஷ் அதன் அருகில் சென்றான். முதல் வரிசையில் கயல்விழியிடம் எடுத்து வந்த 2 புத்தகங்களும் சைமனிடமிருந்து கிடைத்த புத்தகமும் இருக்க அதற்கடுத்து உலகம் முழுவதும் ஹெர்பல் மெடிசனை பற்றி வந்திருந்த ஏராளமான புத்தகங்களை சேகரித்து அடுக்கியிருந்தான். வெளியில் அவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக மட்டுமே எல்லோருக்கும் தெரிய, மற்றொரு பக்கம் தான் உருவாக்கப் போகும் சாம்ராஜ்யத்துக்கான ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டிருந்தான் ஹரிஷ். அவனை சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள் நடந்த போதும் ஹரிஷ் இந்த விஷயத்தில் கவனத்தை விடவில்லை. தியானா மீடியாவை தன்னுடைய கிங்டம்கான முதல் அடையாளமாக நினைத்தவன் தீபக்குடன் சேர்ந்து திறக்கப் போகும் அந்த ஹோட்டலை 2வது கோலாக நிர்ணயித்தான். இதற்கிடையில் அந்த ஹெர்பல் மெடிசன் பற்றிய விவரங்கள் அவனை சுற்றியிருக்கும் யாரோ ஒருவர் மூலமாக திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்க அதற்கும் தனக்கும் ஏதோ ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருப்பதை உணர்ந்து கொண்டான். அந்த உள்ளுணர்வின் காரணமாகத்தான் இப்படி ஒரு இடத்தை உருவாக்கியிருந்தான். தன்னுடைய ஃப்ளாட் அதற்கு சரிப்பட்டு வராது என்று நினைத்தவன் இந்த இடத்தை வாங்கி தனக்கான ஒரு சீக்ரெட் பிளேஸாக மாற்றிக்கொண்டான். அந்த புக் ஷெல்ஃபுக்கு நேர் எதிரே இருந்த பெரிய ராக்கில் மூலிகை மருந்து தயாரிப்பதற்கு தேவையான மற்ற பொருட்கள் அடுக்கப்பட்டு இருந்தது. அந்த லேபுக்குள்ளேயே ஒரு பெரிய கண்ணாடி அறை மேல் பகுதி திறந்தது போல வடிவமைக்கப்பட்டிருக்க அதற்குள் இருந்த தொட்டிகளில் சிறு சிறு செடிகள் இப்போதுதான் துளிர்த்த நிலையில் இருந்தது. அந்த கண்ணாடி அறையின் நடுவில் இருந்த ஒரு பெரிய தொட்டியில் அந்த கருப்பு பழத்திற்கான விதை நடப்பட்டிருந்தது. அதற்கெல்லாம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிய ஹரிஷ், ஒரு வழியாக எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டேன். நான் ஒரு ஐடியாவில் இதை உருவாக்க நினச்சேன். ஆனால் இது இப்போ வேற ஒரு பாதைக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது. பார்ப்போம் இந்த பாதை எவ்வளோ தூரம்தான் போகுதுன்னு என்று நினைத்தவன் அங்கிருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து தீவிரமாக வாசிக்கத் தொடங்கினான். அடுத்து வந்த 2 நாட்களும் ஹரிஷ் ரொம்பவே பிஸியாக இருந்தான். நிகிதாவை அழைத்து சில நாட்கள் கம்பெனியை பார்த்து கொள்ள சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவன் ஏதாவது எமர்ஜென்சி என்றால் மட்டும் அழைக்கச் சொல்லி ஒரு சீக்ரெட் ஃபோன் நம்பரையும் அவளிடம் தந்தான். தீபக்கிடமும் தர்ஷினியிடமும் புது ஹோட்டலை பற்றி பேசியவன் சந்தனாவையும் மறக்கவில்லை. சந்தனாவாக சொல்லும் வரை அந்த ஏஜே கம்பெனி ஷேர் விஷயத்தை பற்றி கேட்கக்கூடாது என்று நினைத்தவன் அதை தவிர மற்ற விஷயங்களை எப்போதும் போல அவளுடன் பேசிக்கொண்டிருந்தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஹெர்பல் மெடிசன் பற்றி நிறைய புத்தகங்களை படித்தவன் ஒரு சில மருந்துகளை புதிதாக தயாரித்தும் பார்த்தான். எல்லாவற்றையும் கரெக்டாக செட் செய்து வைத்த பிறகு ஃபைனலாக கயல்விழியை அழைத்தான். கயல், நான் ரெடி. இப்போ நான் என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகணும் என்றான். அவனை கூட்டமாக இருக்கும் பஜாருக்கு வர சொன்ன அவள், அங்கே க்ரீன் ஷர்ட் போட்டு ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவர் நம்மால் தான். நீ அவர்கிட்ட போய் வேணும்னே தகராறு பண்ணி அவரை அடிக்கணும். அப்போ எதேச்சியாக அங்கே வர்ற மாதிரி போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க.
நான் சொன்ன ஆள் இருக்கிற அதே ஜெயிலுக்கு உன்னை அனுப்பியும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவனை ஃப்ரெண்டாக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. கயல் தெளிவாக திட்டத்தை விவரிக்க ஹரிஷ் தலையாட்டி கேட்டுக்கொண்டான். அந்த மார்க்கெட் ரோட்டில் மக்கள் நிறைய இருக்க ஹரிஷ் சாதாரணமாக நடந்து அந்த கூட்டத்தில் கடந்தவன் போகும் வழியில் நின்ற அந்த கிரீன் ஷர்ட் ஆள் மீது வேகமாக இடித்தான். ஹலோ சார், என்ன இடிச்சிட்டு கண்டுக்காம போகிறீங்க? ஒரு சாரி கூட கேட்க மாட்டிங்களா? கிரீன் ஷர்ட் நபர் கோபமாக கேட்க, அப்படிதான்டா போவேன். என்னப்போ ரோடுன்னு இருந்தால் 4 பேர் இடிக்க தான் செய்வாங்க. இதனை உங்கள் அப்பா விட்டு ரோடா? உன் மேலே யாரும் மோதக்கூடாதுன்னா போய் ஓரமாக நில்லு. ஹரிஷ் ஒரு ரவுடியைப் போல சவுண்டாக பேச இருவருக்கும் வாக்குவாதம் தொடங்கியது. கொஞ்ச நேரத்தில் அவர்களை சுற்றி கூட்டம் கூட கயல்விழி சொன்னது போலவே போலீஸ் அந்த இடத்திற்கு வந்தது. அவர்கள் வருவதை ஓரக்கண்ணால் பார்த்த ஹரிஷ் பக்கத்து கடையில் வைத்திருந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை எடுத்து அந்த கிரீன் ஷர்ட் ஆளின் தோள்பட்டையில் ஓங்கி அடித்தான். அவருடைய தோளில் இருந்து ரத்தம் வழிய தூரத்தில் இருந்து பார்த்த கயல்விழியே ஒரு நிமிடம் ஜர்க்காகி விட்டாள். என்ன இவனை நடிக்க சொன்ன கேரக்டராகவே மாறிட்டான்? நிஜமாவே அவரை ரத்தம் வர அளவுக்கு அடித்து வச்சிருக்கான். வாய்விட்டு புலம்பியவள் தான் ஏற்பாடு செய்த ஆளுக்கு எதுவும் விபரீதமாக ஆகியிருக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டாள். அதற்குள் போலீஸ் ஓடி வந்து ஹரிஷை இழுத்து ஜீப்பில் ஏற்றினார்கள். ஜீப்பிற்குள் இருந்து கயல்விழியை பார்த்து கண்ணடித்தவன் ஏதோ போராட்டம் செய்து ஜெயிலுக்கு போவது போல கெத்தாக கையாட்டி கொண்டே சென்றான். அடேங்கப்பா, என்ன ஆக்டிங்கு! நானே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலையே. ஹரிஷை நினைத்து ஆச்சரியப்பட்டாள் கயல்விழி. அடுத்த அரை மணி நேரத்தில் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிந்து அந்த ஜெயிலுக்குள் நுழைந்தான் ஹரிஷ். பரவாயில்ல, நம்ம ஊர் போலீஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே அந்த பெரிய ஜெயிலின் கிரவுண்டுக்கு வந்தவன் கைகளை தூக்கி நெட்டி முறித்தான். பகல் நேரம் என்பதால் கைதிகள் எல்லோரும் பிரிந்து ஆளுக்கு ஒரு வேலையை செய்து கொண்டிருக்க கயல்விழி போட்டோவில் அடையாளம் காண்பித்த ஆள் எங்காவது இருக்கிறானா என்று தேடினான் ஹரிஷ். ஒரு இடத்தில் தனியாக உட்கார்ந்திருந்த ஒருவனை பார்த்ததும் அவனுடைய முகம் பளிச்சிட்டது. விக்டர் சாமுவேல். ஹரிஷின் உதடுகள் முணுமுணுக்க மெதுவாக அவனை நோக்கி நடந்தான். அந்த கேங்கில் இவன் ரொம்ப முக்கியமான ஆள்னு கயல்விழி சொன்னான். ஆனால் நேரில் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக தெரிகிறான். நிஜமாவே இவன் தானா அது? யோசித்தபடி அருகில் சென்ற ஹரிஷ் விக்டர் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருப்பதை ஆச்சரியத்தோடு பார்த்தான். அப்பொழுது சடனாக ஒரு பாஸ்கெட் பால் பறந்து வந்து ஹரிஷை தாண்டி போய் விக்டரின் தலையில் அடித்தது. ஆனால் அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காத விக்டர் படித்து கொண்டிருந்த புத்தகத்தில் இருந்து கண்களை எடுக்காமல் அதே போஸில் உட்கார்ந்திருந்தான். இவனுக்கு இங்கே கூட எதிரிங்க இருக்காங்களா என்ன? ஹரிஷ் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க, அப்போது டேய், இந்த பால் எடுத்து போடு என்று அதிகாரமாக ஒரு குரல் கேட்டது. இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. யோசித்தபடி ஹரிஷ் திரும்ப அங்கே விஜேந்தர் சிங் நின்று கொண்டிருந்தான். விஜேந்தர், இவனை இன்னும் ரிலீஸ் பண்ணலையா? ஹரிஷ் அங்கு வந்ததிலிருந்து நிறைய ஆச்சரியங்களை சந்தித்து கொண்டிருந்தான். ஏஜே கம்பெனியில் ஹரிஷுடன் நடந்த சண்டைக்கு பிறகு ஜெயிலுக்கு போன விஜேந்தர் அங்கு ஒரு கேங் லீடராக உருவாகிவிட்டான். அவனால் அங்கு நிறைய பிரச்சனைகள் நடக்க அவன் மேல் வேறு சில கேஸ்களும் போடப்பட்டது. எல்லோரையும் ஆட்டி வைத்து கொண்டு ஒரு டான் போல ஜாலியாக இருக்கும் இந்த ஜெயில் வாழ்க்கை அவனுக்கும் பிடித்து விட்டதால் வெளியே போக மனதில்லாமல் அங்கேயே டேரா போட்டு விட்டான். அவனுக்கென்று சில ரூல்ஸ்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களை மிரட்டி சொகுசாக வாழ்ந்தான். அதன்படி புதிதாக உள்ளே வரும் ஆட்கள் ஒன்று அவனுடைய பேச்சை கேட்டு அடிபணிந்து நடக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் அங்கிருக்கும் வரை டார்ச்சர் செய்து அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுவான். விசாரணை கைதியாக உள்ளே இருந்த விக்டர் அவனை ஒரு ஆளாக கூட கண்டுகொள்ளாததால் விஜேந்தர் அவன் மீது கோபமடைந்தான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவனை ஏதாவது வம்பிழுத்து கொண்டே இருக்க விக்டர் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. அது விஜேந்திரனின் ஈகோவை தொந்தரவு செய்ய விக்டரை இன்னும் அதிகமாக குறிவைத்து தாக்கத் தொடங்கினான். இந்த விவரங்களெல்லாம் தெரியாத ஹரிஷ் விஜேந்தர் கண்ணில் படாமல் ஓரமாக நின்று அங்கு நடப்பதை கவனிக்கத் தொடங்கினான். நான் சொல்றது காதில் விழலையா? ஏதோ எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்க. விஜேந்தர் கத்திக்கொண்டே வர அவனை நிமிர்ந்து பார்த்த விக்டர், ஓ நீயா? நான் ஏதோ கழுதன்னு நினச்சிட்டேன் என்று கிண்டலாக கூறிவிட்டு மறுபடியும் புத்தகத்தில் ஆழ்ந்தான். அதற்குள் விஜேந்தரின் அல்லக்கை ஒருவன் கீழே உருண்டு வந்த பாலை எடுத்து தர அதை மீண்டும் விக்டரின் முகத்திலேயே நேராக அடித்தான். படாரென்று புக்கை மூடி வைத்துவிட்டு விக்டர் எழுந்திருக்க ஹரிஷ் ஆர்வமாக பார்த்தான். அந்த பந்து பட்டதால் உதட்டோரம் லேசாக ரத்தம் துளிர்க்க அதை புறங்கையால் துடைத்தவன் ஒரு அலட்சியமான பார்வையுடன் விஜேந்தரை கடந்து சென்றான். உடனே சுற்றி நின்ற கைதிகள் எல்லோரும் விஜேந்தரை பார்த்து நக்கலாகச் சிரிக்க அவனுடைய முகம் அவமானத்தில் சிவந்தது. நீ இங்கிருந்து போகிறதுக்குள்ள நீ மறக்க முடியாத அளவுக்கு ஒன்று நான் ஏதாவது பண்ணலை
என் பேர் விஜேந்தர் இல்லை. மனதில் கருவி கொண்டவன் போகும் விக்டரை வெறியோடு முறைத்தான். அதே நேரத்தில் ஹரிஷோ தன்னை கடந்து சென்ற விக்டரை சுவாரஸ்யமாக பார்த்தான். ஒரு வகையில் ஏசிபி மேடம் நமக்கு நல்லதான் பண்ணியிருக்காங்க. ஐ லைக் திஸ் கை. பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் சரியான அழுத்தக்காரனாக இருப்பான் போல. இப்போ இவனோட எப்படி ஃப்ரெண்ட் ஆகிறது? தீவிரமாக யோசிக்க தொடங்கினான் ஹரிஷ். அப்போதுதான் விஜேந்தர் அந்த பையனோடு தகராறு செய்தது நினைவு வர, வாவ், இதை நான் மறந்துட்டேனே. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன பகைன்னு தெரிஞ்சுக்கணும். அது மூலமாக நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். முடிவெடுத்த ஹரிஷ் அதை பற்றி யாரிடம் கேட்கலாம் என்று சுற்றும் முற்றும் தேடினான். அவனுக்கு ஏற்றது போல தொக்காக ஒரு ஆள் சிக்க பெரிய சிரிப்புடன் அந்த நபரை நோக்கி போனான் ஹரிஷ். ஹலோ சார் என்றான். ஒரு அதிர்வுடன் திரும்பிய அந்த கான்ஸ்டபிளுக்கு இருந்தால் 25 வயதுக்குள் தான் இருக்கும். என்னையா சார்னு சொன்னீங்க? அவன் நம்ப முடியாமல் கேட்க, ஆமாம் என்று தலையாட்டினான் ஹரிஷ். அந்த கான்ஸ்டபிள் அங்கு இருப்பதிலேயே சின்ன பையன் என்பதால் மற்ற போலீஸ்காரர்களும் சரி, கைதிகளும் சரி, யாருமே அவனுக்கு மரியாதை கொடுத்ததில்லை. இன்று ஹரிஷ் அதை செய்யவும் அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அந்த பையனின் முகத்தில் தெரிந்த எக்ஸ்பிரஷனை வைத்தே அவன் ஒரு அப்பாவி என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் அவனுடைய காதருகில் சென்று, நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லுவேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா என்றான். அந்த பையன் வேகமாக தலையாட்ட, நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆஃபீஸர். ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனுக்காக தான் கைதி மாதிரி உள்ளே வந்திருக்கேன். இது ஒன்லி ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். இங்கே இருக்கிற மற்ற யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. உன்னை பார்த்தா நம்பலான்னு தோணுது. நான் கேட்குற ஹெல்ப்பை நீ பண்ணுவியா? ஹரிஷ் மிக இயல்பாக பேச அவனுடைய கம்பீரமான தோரணையை பார்த்த அந்த பையன் அவன் சொன்னதை உண்மை என்று நம்பிவிட்டான். கண்டிப்பாக சார், அது என்னோட கடமை. பட் எதை பற்றின சீக்ரெட் ஆப்ரேஷன்னு சொல்ல முடியுமா? இங்கே மற்ற போலீஸ்காரங்களாம் கைதிங்க கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு சட்டத்தை மீறி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களே, அதை பற்றியா? அவன் எக்ஸைட்டாக கேட்க, தம்பி, இது அதெல்லாம் விட ரொம்ப பெரிய மேட்ரு. நீ மட்டுத்துக்கு ஹெல்ப் பண்ணேன்னா ஃப்யூச்சரில் உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நானே உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். என்ன சரியா? ஹரிஷ் கேட்க அந்த பையனும் சந்தோஷமாக சரி என்று கூறினான். பட் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னை பற்றியோ நான் கேட்குற விஷயங்களை பற்றியோ நீ யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி உன் பேர் என்ன? ஹரிஷ் கேட்க, குணா சார் என்றான் அந்த கான்ஸ்டபிள். ஓகே குணா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறவங்கள பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லு. ஹரிஷ் கேட்க, சொல்லுங்கள் சார், யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்? குணா பணிவுடன் பதில் சொன்னான். அங்கே ஒருத்தன் பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கான்ல, யார் அது? பார்க்கவே ரொம்ப திமிரா தெரியுறான். ஹரிஷ் தெரியாதது போல கேட்டான். அவனா சார்? அது ஏன் கேட்குறீங்க? கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் அவன் ஒரு அடிதடி கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆள் நல்லா பல்காக இருக்கவும் இங்கே வந்த கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு 4 அடிமைங்க சிக்கிட்டாங்க. கூடவே நின்று தூபம் போடுறதுக்கு 2 அல்லக்கைங்க வேற. அதனால் அவன் மனசில் இந்த ஜெயிலுக்கே அவன்தான் டான்னு ஒரு நினப்பு வந்துருச்சு. வெளியில் பணம் வேற நிறையா இருக்கும் போல். அதனால் போலீஸ்காரங்களையும் ஈஸியாக கைக்குள்ளே போட்டுக்கிட்டான். மற்ற கைதிகளில் யாராவது அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறதும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதையும் தான் முழு நேர வேலையாக வச்சுக்கிட்டு பொழுது ஓட்டிக்கிட்டு இருக்கான். கூடவே நின்று தூபம் போடுறதுக்கு 2 அல்லக்கைங்க வேற. அதனால் அவன் மனசில் இந்த ஜெயிலுக்கே அவன்தான் டான்னு ஒரு நினப்பு வந்துருச்சு. வெளியில் பணம் வேற நிறையா இருக்கும் போல். அதனால் போலீஸ்காரங்களையும் ஈஸியாக கைக்குள்ளே போட்டுக்கிட்டான். மற்ற கைதிகளில் யாராவது அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறதும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதையும் தான் முழு நேர வேலையாக வச்சுக்கிட்டு பொழுது ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு கேஸ் முடிஞ்சால் புதுசாக இன்னொரு பிரச்சனையை பண்ணி இங்கேருந்து போக மாட்டேன்னு உட்காந்துருக்கான் சார். சரியான அரமண்டல் சார் அவன். குணா சொல்ல ஹரிஷால் விஜேந்திரனின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. வெளியில் அத்தனை பணம் கொட்டி கிடந்த போதும் அவனுக்கு கிடைக்காத ஒரு கெத்தும் மரியாதையும் இங்கு கிடைப்பதால் அவன் இந்த அதிகார போதைக்கு அடிமையாகி விட்டான் என்பதை உணர்ந்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. குணாவிற்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அங்கிருந்த இன்னும் சில கைதிகளை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டான். கொஞ்ச நேரத்துக்கு இங்கே புக்கு படிச்சுட்டு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் யார் குணா? கடைசியில் அவன் வந்த வேலைக்கான தூண்டிலை வீசினான் ஹரிஷ். உடனே குரலை தாழ்த்தி கொண்ட குணா, அவனை பற்றி யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் இருக்குது சார். ஏதோ ஒரு பெரிய கேஸில் மாட்டியிருப்பான் போல என்று கூற, பயப்படாத குணா, என்கிட்ட நீ சொல்கிற விஷயம் எந்த சிச்சுவேஷன்லையும் வெளியே போகாது. அதுவும் முக்கியமாக உன் பேரை நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஹரிஷ் உறுதியளித்தான். எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை சார். வெறுமனே அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறதுனால என்ன ஆயிரப்போகுது? ஏன்னா அதுக்கு மேலே எனக்கே எதுவும் தெரியாது என்ற குணா, அவன் பேர் விக்டர்னு ரெக்கார்ட்ஸில் இருக்குது. வந்ததுலேருந்து யார் கூடயும் பேசுகிறதில்ல. சொன்ன வேலையை செய்வான், கொடுத்ததை சாப்பிடுவான். மிச்ச நேரம் இங்கே இருக்கிற லைப்ரரியில் போய் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்ருப்பான். அவ்வளோதான் சார் எனக்கு தெரிஞ்சது.
என்றான். அவன் என்ன மாதிரி புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து படிக்கிறான்னு உனக்கு தெரியுமா? ஹரீஷ் கேட்டவுடன், அது தெரில சார். ஏன்னா அவன் எப்போவுமே புக்கோட அட்டை வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டதே இல்லை. குணா பதில் சொல்ல விக்டரை சுற்றி நிறைய மர்மங்கள் இருப்பதாக ஹரீஷ் நினைத்தான். அப்படின்னா இப்போது விஜேந்தர் அந்த விக்டரை அடித்ததுக்கு காரணம் அவனுக்கு பணிஞ்சு போகலன்றதானா? ஹரீஷ் யோசனையோடு கேட்க, எஸ் சார் என்றான் குணா. விக்டர் வந்த அன்னைக்கே அவன்கிட்ட போய் இவன் பயங்கரமாக சீன் போட அவன் தாச்சி போ நாய அப்படிங்கிற மாதிரி இவன் கையை தட்டி விட்டுட்டு போயிட்டான். அதிலிருந்து அவனை கார்னர் பண்ணி அவன் காலை தட்டி விடுறது, சாப்பாடில் எதையாவது போடுறது, சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் கை வைக்கிறதுன்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அந்த விக்டரும் சாதாரண ஆள் மாதிரி தெரில சார். இவன் இவ்வளோ பண்ணியும் கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். எனக்கே அவனை பார்த்து ஆச்சரியமாக தான் இருக்குது. குணா எக்ஸ்பிளைன் செய்ய ஓரளவுக்கு அங்கே நடப்பதை பற்றிய தெளிவான பிக்சர் ஹரீஷுக்கு கிடைத்தது. தேங்க்ஸ் குணா, நீ இன்றைக்கி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. கண்டிப்பாக உனக்கு தேவையானது உன்னை தேடி வரும். ஹரீஷ் அவனுடைய தோளில் தட்டி சொன்னான். அதெல்லாம் பரவாயில்ல சார், நான் என்னோடய வேலையை தானே செஞ்சேன். ஒரு சிரிப்புடன் குணா சொல்ல ஹரீஷுக்கு அவனை ரொம்ப பிடித்து விட்டது. ஓகே குணா, வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் உங்ககிட்ட கேட்குறேன் என்ற ஹரீஷ் அங்கிருந்து நகர்ந்து வந்தான். அதற்குள் மதிய சாப்பாட்டுக்கான நேரம் தொடங்கியிருக்க எல்லோரும் தட்டை எடுத்துக்கொண்டு வரிசையாக நின்றனர். அதில் கடைசியாக விக்டர் நிற்க வேகமாக ஓடிச் சென்ற ஹரீஷ் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டான். சாப்பாட்டை வாங்கி கொண்டு எல்லோரும் உட்கார இப்போதும் ஹரீஷ் விக்டரின் எதிரிலேயே போய் உட்கார்ந்தான். ஆனால் அந்த விக்டர் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. ஹரீஷாக அவனை பார்த்து சிரித்த போதும் இறுக்கமான முகத்துடன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருப்பவனோடு எப்படி ஃப்ரெண்டாவது என்றே ஹரீஷுக்கு தெரியவில்லை. அப்போது தன் ஆட்களோடு விஜேந்தர் அங்கு வர முகத்தை சுவர் பக்கமாக திருப்பிக் கொண்டான் ஹரீஷ். டேய் இங்கே பாருங்கடா, ஐயா ஆளாக சாப்பிட வந்து உட்கார்ந்துருக்கிறத. ஆமாம், இவனுக்கு பசிக்கலாம் செய்யுமா? நக்கலாக கேட்ட விஜேந்தர் தன்னுடைய ஆளை பார்த்து கண்ணசைக்க அவனுடைய அல்லக்கை ஒருவன் சிட்டாக பறந்து சென்று மிளகாய்ப்புடி டப்பாவை எடுத்து வந்தான். நான் உப்பு தான் சொல்லலான்னு நினச்சேன். அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் தெரிஞ்சு நீயே சில்லி பவுடர் எடுத்துகிட்டு வந்த பார்த்தியா? ஐ லைக் இட் என்ற விஜேந்தர் அதை திறந்து அப்படியே தலைகீழாக விக்டரின் தட்டில் கொட்டினான். எங்க நல்ல பிள்ளையா, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் தட்டில் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்கக்கூடாது விஜேந்தர் சொல்ல ஹரிஷுக்கே கோபம் தலைக்கேறியது. ஆனால் அப்போதும் அந்த விக்டர் அமைதியாகவே உட்கார்ந்திருந்தான். சரி, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. ஒன்று பண்ணு, அப்படியே எழுந்திருச்சு என் காலை தொட்டு கும்பிட்டு, இவ்வளோ நாள் நான் பண்ணதெல்லாம் தப்பு, நீங்கள் தான் என்னோட பாஸு, இனிமேல் நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லு. போனா போதுன்னு நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். விஜேந்தர் திமிராக பேச, அப்படி எவன் காலையும் நக்கி எனக்கு இந்த சாப்பாடை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. விக்டர் மெதுவாக அதை சொன்னாலும் அவனுடைய ஆழ்ந்த குரல் ஹரிஷுக்கு தெளிவாகவே கேட்டது. விஜேந்தர் காதிலும் அது விழ, என்னடா சொன்ன? நீ இப்போ இந்த சாப்பாடை சாப்பிடாம இங்கேருந்து போயிட முடியும்னு நினைக்கிறியா? நீயா சாப்பிட்றியா இல்லை என் ஆளுங்களை வச்சு உன் வாயில திணிக்க சொல்லவா? அந்த டேபிளில் ஏறி உட்கார்ந்த விஜேந்தரின் முகத்தில் ஆணவமும் ஆவேசமும் போட்டி போட்டு கொண்டு தெரிந்தது. அப்போதும் எதுவும் பேசாத விக்டர் அந்த சாப்பாட்டை பிசையத் தொடங்கினான். அச்சோ, என்ன இவ? அப்படின்னா நிஜமாவே சாப்பிட போறானா? ஆனால் நான் இவனை கொஞ்சம் வேற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். இவனுக்கு சூடு சொரணே கிடையாதா? இப்போ இவன் இதை சாப்பிட்டான்னா அந்த விஜேந்தர் சொன்னதை செஞ்ச மாதிரிலாம் ஆகிடும். அதுவும் அவனுக்கு அடிபணிஞ்சு போன மாதிரி தானே. ஹரீஷ் எகிரும் இதய துடிப்புடன் உட்கார்ந்திருந்தான். ஆட்கள் சுற்றி நின்றதால் விஜேந்தர் அவனை கவனிக்கவில்லை. எல்லோருடைய பார்வையும் விக்டர் மீதே இருக்க அந்த சாப்பாட்டை பெரிய உருண்டையாக பிசைந்தவன் அதை எடுத்து யாருமே எதிர்பார்க்காத நொடியில் மிளகாய்ப்பொடி டப்பாவை எடுத்து வந்தவனின் வாயில் திணித்தான். அவன் காரம் தாங்க முடியாமல் அலறினான். அங்கிருந்தவர்கள் அப்படியே அதிர்ச்சியில் ஸ்டன்னாகி பார்த்து கொண்டிருக்கும் போதே விக்டர் அந்த தட்டை எடுத்து விஜேந்திரனின் முகத்தோடு அடிக்க மொத்த மிளகாய் பொடியும் அவனுடைய கண்ணுக்குள் சென்றிருந்தது. இது எல்லாமே சில வினாடிகளில் நடந்திருக்க எதிரில் உட்கார்ந்திருந்த ஹரிஷுக்கு அந்த மொமெண்டை பார்க்க கூஸ் பம்பாக இருந்தது. விட்டால் விசிலடித்து கைத்தட்டி இருப்பான். வாவ், இவன் நான் நினைச்சதை விட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கான். தனக்குள் சொல்லி கொண்டவன் நிமிர்ந்து பார்க்க அந்த விக்டர் எதுவுமே நடக்காதது போல அங்கிருந்து எழுந்து சென்றிருந்தான். விஜேந்தர் பார்ப்பதற்கு முன்பாக அந்த இடத்திலிருந்து நழுவிய ஹரிஷ் அந்த விக்டர் என்ன செய்கிறான் என்று பார்க்க அவன் வழக்கம் போல ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து புத்தகத்தை படிக்க ஆரம்பித்திருந்தான். அவனுடைய முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் முகமெல்லாம் தடிப்பு தடுப்பாய் சிவந்திருக்க கண்களில் கொலை வெறியோடு தூரத்திலிருந்து விக்டரை முறைத்து கொண்டிருந்தான் விஜேந்தர்.
அவனுக்கு இப்போதே விக்டரை கொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டு வந்தாலும் போலீஸ் சைடில் இருந்து வந்திருந்த ஆர்டர் அவனுடைய கைகளை கட்டி போட்டது. விக்டர் மிளகாய் பொடி தட்டை தூக்கி அடித்ததில் முகத்தில் எரிச்சல் தாங்க முடியாமல் அங்கிருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமிற்கு சென்று ஆயின்மெண்ட் வாங்கி தடவிய விஜேந்தர் கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தான். அப்போது விக்டரை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அதற்குள் அங்கு வந்த ஜெயிலர், நீ அடங்கவே மாட்டியா விஜேந்தர்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏதோ நீ கொஞ்சம் எங்களை கவனிக்கிறதுனால நாங்கள் உன்னை கண்டுக்காமல் இருக்கோம். இவ்வளோ நாளாக ஏதோ 2 புள்ள பூச்சிங்களை அடிச்சுக்கிட்டு இருந்த, எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாததுனால சரின்னு விட்டுட்டு இருந்தோம். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கியா? அந்த விக்டர் எவ்வளோ முக்கியமான கைதின்னு தெரியுமா? அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா என் வேலையே போயிடும். ஸோ இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோ. இன்னொரு தடவை அவன்கிட்ட நீ பிரச்சனை பண்ணேன்னு தெரிஞ்சது, அப்புறம் என்னோட வேற ஒரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும் என்று கோபமாக கத்தினார். என்னோட முகத்தை எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கல்ல? இதுக்கப்புறமும் நான் சும்மா இருந்தா இப்படி மற்ற கைதிகளுக்கெல்லாம் என்னை பார்த்து பயம் வரும். விஜேந்திரன் ஆவேசமாக கேட்க, இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி உனக்கு அவனை ஏதாவது செஞ்சே ஆகணும்னா நீ தாராளமாக வெளியில் போய் செஞ்சுக்கோ. இன்னும் 10 நாள் தான் அவன் இங்கே இருப்பான். அது வரைக்கும் அவனுக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் தான் பொறுப்பு. அவன் வெளியே போனதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. யாரும் உன்னை கேள்வி கேட்க போகிறதில்ல. திரும்பவும் சொல்கிறேன், மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது என் காதுக்கு வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் என்னோட போலீஸ் பவர் என்னன்னு நீ பார்க்க வேண்டியிருக்கும். வான் பண்ணி விட்டு போயிருந்தார் ஜெயிலர். அதை நினைத்து பார்த்தவன் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்வதற்காக கைகளை முறுக்கினான். என்ன பாஸ், ஜெயிலர் வேற அப்படி சொல்லிட்டு போறாரு. இப்போ நம்ம என்ன செய்யறது? இங்கே இருக்கிற வரைக்கும் அவனை எதுவுமே பண்ண முடியாதா? ஒரு அல்லக்கை அவனை தூண்டி விடுவது போல கேட்க, அந்த ஜெயிலர் கிடக்கிறான் என்று ஒரு கெட்ட வார்த்தையை உதிர்த்த விஜேந்தர், இங்கே எல்லாரும் முன்னாடியும் அவன் அவமானப்படுத்துவான். நான் விரல் சூப்பிட்டு உட்காந்துட்டு இருந்துட்டு வெளியில் போய் யாருக்கும் தெரியாமல் அடிக்கணுமா? அப்புறம் என்னோட லெவல் என்னன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு நைட்டே அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கல, என் பேர் விஜேந்தர் இல்லை. கண்கள் சிவக்க அவன் சொல்ல, அப்படின்னா இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய சம்பவம் இருக்கு என்று அவனுடைய ஆட்கள் சந்தோஷமாக கைத்தட்டினார்கள். ஒரு தூணுக்கு பின்னால் அமர்ந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷின் மனதில் வேறொரு திட்டம் உருவானது. எல்லாத்தையும் சொன்ன அந்த விஜேந்தர் என்ன பிளானுங்கிறத மட்டும் சொல்லாமல் போயிட்டானே. அது என்னன்னு தெரிஞ்சிருந்தா நாமளும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறது யோசித்த ஹரிஷுக்கு கடைசி வரை அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. இரவு நெருங்க ஹரிஷின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவனுக்கு பக்கத்து அறையில் விஜேந்தர் படுத்திருக்க ஹரிஷ் காதுகளை கூர்மையாக்கி கொண்டு தூங்காமல் காத்திருந்தான். கைல்விழியின் இன்ஸ்ட்ரக்ஷன் காரணமாக ஹரிஷ் அறையின் பூட்டு மட்டும் நன்றாக பூட்டப்படாமல் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் வெளியில் மெல்லிய சலசலப்பு கேட்க ஹரிஷ் சுவரோரம் மறைந்து நின்று எட்டி பார்த்தான். 7-8 பேர் விக்டரின் ரூமின் முன்னால் இருக்க அதில் ஒரு திருடன் அந்த ரூமுக்கான பூட்டை மெதுவாக திறந்தான். பின்பு ஒவ்வொருவராக அந்த அறைக்குள் செல்ல அறை இருட்டில் என்ன நடக்கிறது என்பது ஹரிஷுக்கு தெரியவில்லை. அதனால் அவனும் தன்னுடைய ரூமை விட்டு பூனை போல சத்தம் எழுப்பாமல் வெளியே வந்து கடைசி ஆளாக விக்டர் இருந்த ஜெயில் அறைக்குள் நுழைந்தான். அந்த அறையே இருட்டில் மூழ்கியிருக்க அது ஹரிஷுக்கு வசதியாக இருந்தது. விக்டர் தரையில் படுத்திருக்க அவர்கள் அனைவரும் அவனை சுற்றி வட்டமாக நின்றார்கள். பாஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒருவன் கேட்க விஜேந்தர் சம்மதமாக தலையசைத்தான். வெளியில் சத்தம் கேட்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் எல்லோருமே ரொம்ப மெதுவாக பேசிக்கொண்டிருந்தனர். ஹரிஷ் கண்களை கூர்மையாக்க விக்டரை நோக்கி குனிந்தவனுடைய கையில் ஒரு பிளேடு பளபளப்பாக தெரிந்தது. நிலைமையின் விபரீதம் உணர்ந்து ஹரிஷ் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். அதற்குள் அந்த பிளேடோடு குனிந்தவன் எகிரிப்போய் விழ சுற்றி நின்ற ஆட்கள் அனைவரும் கரண்ட் ஷாக் அடித்தது போல ஒரு அடி பின்னால் நகர்ந்தனர். அடுத்த நொடியே படுத்திருந்த விக்டர் ஒரு ரப்பர் பந்தென துள்ளி எழுந்து நின்றான். ஹரிஷ் இருட்டில் சுவற்றோடு சுவராய் ஒட்டி நிற்க அங்கு சைலண்டாக ஒரு மோதல் தொடங்கியது. விக்டர் தன் முன்னால் இருப்பவர்களை அடித்து நொறுக்கி கொண்டிருக்க ஹரிஷ் இருட்டில் நின்றபடியே அவனுக்கு பக்கத்தில் இருந்தவர்களை ஒரே வெட்டில் சாய்த்தான். வந்தவர்கள் எல்லோரும் அரை இருட்டில் தடுமாற அந்த ஜெயில் ரூமே கலயபரமாக இருந்தது. ஆனால் யாருக்குமே சத்தமாக கத்த தைரியம் வரவில்லை. அப்படி செய்தால் மீண்டும் போலீசிடம் வேறு அடிவாங்க வேண்டும். அடுத்த சில நிமிடங்களில் விக்டரும் ஹரிஷும் கிட்டத்தட்ட எல்லோரையும் அடித்து போட்டிருக்க கடைசியாக விஜேந்திரனும் இன்னொருவனும் மட்டும் நின்று கொண்டிருந்தனர். அதுவரை பின்னால் இருந்த ஹரிஷை கவனிக்காத விஜேந்தர் அப்போதுதான் அவனை பார்த்ததால், ஆமா, நீ யாரு புதுசா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அந்த நீண்ட வராண்டாவில் எரிந்த லைட்டின் வெளிச்சம் ஹரிஷ் நின்ற இடத்திற்கு எட்டவில்லை. அதனால் அவனுடைய முகத்தை பார்க்க முடியாத விஜேந்தர்
எதேச்சையாக திரும்பிய போது தன்னுடைய ஆட்களில் ஒருவனை அவன் தாக்கியதை மட்டும் பார்த்தான். ஹரிஷ் அந்த மூலையிலிருந்து வெளியே வர, அதே நேரத்தில் விக்டருக்கு பின்னால் நின்றிருந்த இன்னொருவன் கையில் இருந்த சிறிய கத்தியை அவனுடைய முதுகை நோக்கி குத்துவதற்காக ஓங்கினான். விக்டரின் முதுகை உரசிய அந்த கத்தியை ஹரிஷ் பிடிக்க, இன்னொரு பக்கம் விஜேந்தர் பாக்கெட்டில் இருந்த லைட்டரை எடுத்து ஆன் செய்தான். விக்டரின் உணர்ச்சிகளற்ற முகம் முன்னால் தெரிய அவனுடைய முதுகுக்கு பின்னால் இருந்தான் ஹரிஷ். கத்தி எடுத்து குத்தியவனின் காலை உதைத்து கீழே தள்ளிய ஹரிஷ் பக்கவாட்டில் நகர, லைட்டர் வெளிச்சம் அவனுடைய முகத்திற்கு நேராக அடித்தது. நீயா கேட்ட விஜேந்தருக்கு ஒரு நிமிடம் ஹார்ட் அட்டாக்கே வந்துவிட்டது. திடீரென்று ஹரிஷை அதுவும் இந்த இடத்தில் பார்த்ததும் அவனுடைய காலுக்கு கீழ் இருந்த பூமி நழுவுவது போல இருந்தது. காலையிலிருந்து அவன் கண்களில் படாமல் ஆடிக்கொண்டிருந்த கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஹரிஷ், நானேதான், இன்னும் நீ திருந்தவே இல்லைல்ல என்ற ஒரு கிண்டல் சிரிப்புடன் கேட்க, விஜேந்திரனின் முகம் பேயடித்தது போல மாறியது. தனக்கு பக்கத்தில் நின்றிருந்த ஹரிஷை நிமிர்ந்து பார்த்த விக்டரின் கண்களில் சட்டென்ற ஒரு ஆச்சரிய உணர்வு வந்து போனது. ஆனால் மீண்டும் முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டவன், யார் நீ என்றான். ஹரிஷை பார்த்ததும் விஜேந்திரனின் ரியாக்ஷன் மாறியதையும் அவன் கவனித்திருந்தான். இவனை ஜெயிலுக்கு அனுப்புனவன். விஜேந்திரனை கை காட்டி ஹரிஷ் சொல்ல, புருவங்களை கேள்வியாக உயர்த்திய விக்டர், அப்ப நீ எதுக்கு ஜெயிலுக்கு வந்த என்று கேட்டான். உனக்காக தான் வந்தேன்னு சொன்னா இவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரிஷ், அதை பற்றி நாம் அப்புறமா பேசிக்கலாம் டியூட், முதல்ல இவனை என்னன்னு பார்க்கலாம் என்று கூறினான். அப்படியே திரும்பி விஜேந்திரனை பார்த்தவன், முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.